வசூலில் ஜொலிக்கும் தங்கலான். 4வது நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா? நடிகர் விக்ரம் தற்போது தங்கலான் படத்தில் நடித்திருக்கிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் ரிலீஸ் ஆனது. ரஞ்சித்தும் விக்ரமும் முதன்முறையாக இணைந்ததன் காரணமாக படம் பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு சென்றனர். விமர்சன ரீதியாக ரசிகர்களில் ஒரு தரப்பினர் அப்படி இப்படி பேசினாலும் வசூல் ரீதியாக பட்டையை கிளப்பி வருகிறது. இந்த சூழலில் 4வது நாளான நேற்று படம் செய்த வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சினிமாவில் ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்து வந்தவர் விக்ரம். இப்போது தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். அவரது மகன் துரு விக்ரமும் சினிமாவில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சினிமாவை விட்டு ஒதுங்க விருப்பமில்லாத விக்ரம் பிற ஹீரோக்களுக்கு டப்பிங் கொடுத்தார். சூழல் இப்படி இருக்க பாலாவின் முதல் படமான சேதுவில் நடித்தார் விக்ரம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆனது. இதனால் சினிமாவில் விக்ரம் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார். சேது படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு விக்ரமுக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. இருப்பினும் எல்லா கதைகளிலும் நடிக்காமல் தன்னை நிரூபிக்கும் வகையில் உருவாகி இருக்கும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார். ஒரு பக்கம் காசி, பிதாமகன் என நடிப்புக்கு தீனி போடும் படங்களிலும், மறுபக்கம் ஜெமினி, தூள், தில் என கமர்ஷியலுக்கு தீனி போடும் படங்களில் நடித்து இரட்டை குதிரையில் லாபகமாக பயணித்தார். இதனால் கெரியரின் உச்சத்துக்கு சென்று இப்போது மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். சூழல் இப்படி இருக்க ரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் படத்தில் விக்ரம் நடிக்க கமிட் ஆனார். தற்கால தலைமுறை இயக்குநர்களில் ரஞ்சித் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். அவருடன் சியான் விக்ரம் முதன்முறையாக இணைந்ததன் காரணமாக இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முக்கியமாக இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். விக்ரமுடன் பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனது. படத்தை பார்த்த ரசிகர்களில் பெரும்பாலானோர் தங்களது பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்தனர். அதே சமயம் ரசிகர்களில் ஒரு தரப்பினரோ படம் கொஞ்சம் புரியவில்லை, இன்னும் தெளிவாக ரஞ்சித் படத்தை கொண்டு சென்றிருக்கலாம் என்று கூறினர். இப்படி கலவையான விமர்சனங்களை படம் பெற்றாலும் வசூல் ரீதியாக சக்கை போட்டு வருகிறது. படம் வெளியான முதல் 3 நாட்களிலேயே உலக அளவில் 53.64 கோடி ரூபாயை வசூலித்து கெத்து காட்டியது. இந்த நிலையில் 4வது நாளான நேற்று படம் செய்த வசூல் குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி நேற்று தங்கலான் படம் 5.60 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே 4 நாட்களில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வரை தங்கலான் வசூலித்திருப்பதாகவும் கோடம்பாக்கத்தில் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. மொத்தத்தில் இந்த படம் நன்றாக போய்க் கொண்டிருப்பதால் சியான் விக்ரம் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா?